அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சிலர்லாம் தொழிலை நல்லா உச்சிக்கு போவாங்க, அதிகமான வருமானம், அதிகமான பிரான்ச்சஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தை தடுக்கிற மாதிரி ஒரு சிலர் அவங்க செய்கின்ற தொழில் மூலம் புகழின் உச்சிக்கே போவாங்க. அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க. சில பேர் அன்பான ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்கலாம், அது கணவன் மனை உறவாக இருக்கலாம், இல்லை நட்பாக இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி நம்மை காக்கும் தெய்வத்தையே, நமக்கு நல்லதையும் கெட்டதையும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய தெய்வத்தையே கட்டுற மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இது போல விஷயங்களை செய்வாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அறிவியல் ரீதியாக பில்லி சூனியம் ஏவல் அப்படிலாம் ஒன்று கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, வீடியோவில் கடைசியில் அதுக்கு சரியான ஒரு தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில் கெடுதல் ஒன்று நடக்காத வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே நம்ப மாட்டோம் இது பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு. நமக்கு காரணம் என்னன்னே தெரியல, நம்மளை சுற்றி பலவிதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது தான் நம்ம உணர முடியும் இதில் ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது அப்படின்னு. இதுபோல் நமக்கு கெடுதலும் கெட்டதும் அதிகமாக தரக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் அறிகுறிகளாக நமக்கு நல்ல விஷயம், முன்னேற்றம், புகழ், வெற்றி தரக்கூடிய சில சம்பவங்களும், நமக்கு கெடுதலும் நஷ்டத்தையும் நமக்கு கெட்ட பேரையும் தரக்கூடிய சில சம்பவங்களும் நமக்கு கனவு மூலமாக முன்கூட்டி நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு கனவு மூலம் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் சில நிகழ்வுகள் மூலம் நமக்கு தெரியும். இந்த கனவு என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சிலருக்கு இறை சக்தி, இறை பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் கனவில் வந்து உங்களுக்கு நடக்க போகிற விஷயத்தை முன்கூட்டியே சில நிகழ்வுகளாக, சில எடுத்துக்காட்டுகளாக, சில அறிகுறிகளாக தரும். மேலும் ஒரு சிலருக்கு தியானத்தில் ரொம்ப ஆழமாக இருப்பாங்க, மெடிடேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில விதமான சம்பவங்கள் மூலம் கனவுகளாக அவங்களுக்கு வெளிப்படும். இது போல கனவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்கள், பிரச்சனைகளை முன்கூட்டியே உங்களால் உணர முடியும். அப்படி கனவுகள் மூலம் உங்களுக்கு உணருது அப்படின்னா அதை நீங்கள் முன்னாடியே உணர்ந்து அதிலிருந்து தப்பிக்க, அதை தடுக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். இரண்டாவது விஷயமாக, பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கம், வழக்கம் எல்லோருக்குமே உண்டு. அப்படி பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை மூலம் சில அறிகுறிகள் நமக்கு தென்படும். நாம் ஏற்றுறோம் இல்லையா இறை வழிபாட்டுக்கு தீபம், அந்த தீபத்தின் மூலமாக கூட நமக்கு தெரியும். சில நேரங்களில் தீபம் திடீரென்று அணைந்திரும். அதே போல் சாமி மேலே வச்சிருக்கிற பூ கீழே விழும். சில நேரங்களில் இது போல நிகழ்வுகள் மூலம் நம்மை சுற்றி நல்லது அல்லது கெட்டது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிகுறிகளாக அது நம்மளுக்கு காட்டுது. அப்படி நடக்கும்போது நம்ம இன்னும் முன்னெச்சரிக்கையாக இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அறிகுறியாக, ஒரு சிலர் வீட்டிலலாம் சாமி படத்தை ஃப்ரேமை கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க. எதிர்பாராத விதமாக அந்த கண்ணாடி உடையும், அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து கண்ணாடி டேமேஜ் ஆகும். இது கூட நம்ம வீட்டில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளாக சொல்கிறாங்க. நான்காவது அறிகுறியாக, வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்மை சுற்றி ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பது போல நம்ம உணர்வோம். நமக்கு கவலை, பயம், அச்சம், ஒரு பதட்டம், ஒரு விதமான துக்கமாக இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும். இதனால நம்மளுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னா என்ன ஆகும், நம்மளால் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. பெரும்பாலும் எல்லா தவறுக்குமே என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய கவனச்சிதறல், நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தாமல் இருப்பதே தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சரி, இல்லை வீட்டில் பெண்கள் சமைச்சிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டே இருக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளை அறியாமல் அங்கே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த தப்புவே மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து பிரச்சனைகளுக்கும் கஷ்டத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமையும். அதனால் நம்ம வீட்டில் இது போல் இறுக்கமான, கவலையான ஒரு மனநிலை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நாம் இந்த எதிர்மறையான விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களும் தடுக்கவும் மாற்றவும் என்னென்ன அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் நம்ம செய்யணும். பெரும்பாலும் இந்த கல்லுப்பு வச்சு வீட்டில் இருக்கிற எதிர்மறையான விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு செயல். ஆன்மீக ரீதியில் இறை வழிபாடு செய்யணும், காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்ற வேண்டும், தூபம் காட்ட வேண்டும். இது போல விஷயங்கள் செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கிற எதிர்மறையான சக்திகள், தீய சக்தியை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தீய சக்தி என்பது வீட்டில் பிரச்சனை
தரக்கூடிய ஒரு விஷயம். தீய சக்தி என்பது உங்களுக்குள்ளே சண்டைகளும் கவலைகளும் பிரச்சனை உருவாக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு செயல். 5வது அறிகுறியாக நம்மளை அறியாமலே இயல்புக்கு மாறாக அதிகமாக நெகட்டிவான வார்த்தைகள் பேசுவோம். இந்த வார்த்தைகளை கேட்டாலே நம்ம உடம்பு கூசும், என்ன இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினைக்க தோணும். அந்த வார்த்தைகளே நம்மளை அறியாமலே அதிகமாக பேசுவோம். சின்ன சின்ன கோபத்துக்கு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களை திட்டுவோம். அந்த வார்த்தைகளை சொல்லி சில சம்பவங்களை குறித்து பேசுவோம். இது மாதிரி நம்மளை அறியாமலே அதிகமான நெகட்டிவான வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே எதிர்மறையான நெகட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் எந்த அளவுக்கு அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு கெட்ட சம்பவங்கள் கெட்ட அனுபவங்கள் அவங்ககிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் தரக்கூடிய புத்தகங்கள், பாடல்கள், இறை வழிபாடுகள், செயல்கள், நபர்களிடம் நீங்கள் பேசணும், பழகணும். இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுவது குறையும். உங்களுக்குள் நேர்மறையான ஆற்றல் நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல தெய்வீக சக்தி, இறை சக்தி, நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் கொண்ட நபர்களிடம் நீங்கள் அதிகமாக பழக நெருக நீகை அதை பயன்படுத்த நீங்களும் நேர்மறையான ஆற்றல் நிறைந்த நபராக மாற முடியும். 6வது விஷயமாக அளவுக்கு அதிகமாக நடக்காத ஒரு விஷயத்தையும் ஒரு சின்ன சம்பவத்தையும் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இது இப்படி நடந்துருமோ, இதனால் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருமோ அப்படின்னு அதிகமான ஓவர் திங்கிங் செஞ்சுட்டே இருப்போம். இந்த ஓவர் திங்கிங்கால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது, ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை யோசிக்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியாது. ஒரே விஷயத்தில் லூப் மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம், ஒரு சுழல் மாதிரி ஒரே இடத்துல அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருப்போம். இது ஒரு விதமான சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபிசிக்கலாக ஒரே இடத்துல இருப்பாங்க, ஆனால் மென்டலி அவங்க வெவ்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் மற்றவங்க சொல்கிற விஷயத்தை கேட்க முடியாது, நம்ம சரியான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியாது. இதுவும் நம்மை சுற்றியும் நம்ம வீட்டிலும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகளாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அறிவியல் ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சில காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் விஷயமாக பெரும்பாலும் பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே அதிகமாக புகழ்ந்து கொள்வது, பெருமையாக பேசுவது. சொசைட்டியில் நீங்கள் பொதுவாக பாருங்கள், நல்லா புகழின் உச்சத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும், அவங்களுடைய தொழில் நலிவடைஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, தன்னைத்தானே பெருமையாக பேசிக்குவாங்க, அதிகமாக ஓவராக பேசிக்குவாங்க. 2வது விஷயமாக ஓவர் கான்ஃபிடென்ட், ஒரு விஷயத்தின் மீது அதீதமான நம்பிக்கை, என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு. அவங்க ஒரு தொழிலில் நல்லா சிறப்பாக இருக்காங்க, அந்த தொழிலை நல்லா சாதிக்க முடியும் அப்படின்னா அந்த தொழிலில் கடவுளும் சரி அவங்களோட திறமையும் சரி நல்ல ஒரு கை கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த தொழிலே அவங்க பலவிதமான முயற்சிகளை செய்து மேலும் முன்னேறணும். உடனே அந்த தொழிலில் மக்கள் செல்வாக்கு அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தொழிலை இறங்கும் போது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அதனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுது, அவங்க நல்லா போயிட்டு இருந்த தொழிலை கூட நலிவடைகிறாங்க. அதனால ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு விதமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது விஷயமாக தான் என்ற அகந்தை, நான் இந்த ஒரு குறிப்பிட்ட தொழில மிகப்பெரிய சாதனை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால எல்லா தொழிலையும் நான் நினைச்ச தொழிலையும் போயிட்டு அதில் சாதனை பண்ணுவேன், அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு தனக்கு விருப்பமான அடுத்த தொழிலில் இறங்கி நம்ம வேலை செய்யும் போது தான் அதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும், மிகப்பெரிய சரிவு ஏற்படும். அந்த தொழிலை சாதனை பண்ணவங்களால நமக்கு மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க. அதை சமாளிக்க முடியாமல் நம்ம திணறி நம்ம நல்லா போயிட்டு இருந்த தொழிலையும் பின்னடைவு சந்திக்க நேரிடும். இந்த தான் என்ற அகந்தையும் நம்மளுடைய வளர்ச்சியை குன்ற செய்ய குறைய செய்யக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுது. இந்த உலகத்தில் இன்னும் எதிர்காலத்திலையும் எப்பவும் தன்னுடைய புகழை குறைக்காமலையும் அழியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய முக்கியமான 3 விஷயம் என்ன தெரியுமாங்க? அவங்க எப்பவுமே தன்னை பற்றி பேசவே மாட்டாங்க, தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கவே மாட்டாங்க, மற்றவங்க தான் அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி பேசும்போது கூட அந்த இடத்துல அவங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் அடக்கத்தோடு இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே புகழின் உச்சிக்கு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களால என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்னு. அதே போல் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். அவங்க எப்பவுமே வீழ்ச்சி அடைய மாட்டாங்க, பிரச்சனைக்குள்ளே சிக்க மாட்டாங்க, கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க, அவங்களுடைய தொழிலும் நலிவடையாது அப்படின்னு சொல்லப்படுது. 3வது விஷயமாக யாரை எங்கே வைக்கணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட எதை பேசணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த
தன்மை கொண்ட இந்த போல விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் எப்பவுமே புகழின் உச்சியிலிருந்து கீழே வரமாட்டாங்க. அவங்க தொழிலும் நலிவடையாது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.